முக்கிய செய்திகள். மக்களுக்கு இன்னலை ஏற்படுத்தும் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும். உயிரிழப்பை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்திடம் மம்தா வலியுறுத்தல். ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது தீர்ப்பு அல்ல, கருத்துதான். முந்தைய தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை என வில்சன் திட்டவட்டம். உலகளாவிய திறன் மையங்கள் அமைக்க பெங்களூரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம். 10,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அரசு அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை எதிரொலி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தியது ரிலையன்ஸ். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையத்திடம் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். பீகாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள படிவத்தை நிரப்புவதில் பெரும் குழப்பம் நிலவுவதால் தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 95.39% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் 21.99% மட்டுமே திரும்பப் பெறப்பட்டுள்ளது. அதாவது 6.11 கோடி படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு இதுவரை 1.41 கோடி படிவங்கள் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிச்சுமை காரணமாக கேரளாவில் பிஎல்ஓ ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். மேற்கு வங்கத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக இதுவரை 28 பேர் உயிரிழந்திருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் திட்டமிடப்படாமலும் ஆபத்தான முறையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் முதல் நாளில் இருந்தே பலரது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் நெல் அறுவடை மற்றும் ராபி விதைப்பு காலம் என்பதால் லட்சக்கணக்கான விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் வயல்வெளிகளுக்கு சென்றுவிடும் நிலையில் தங்கள் வாழ்வாதார பணிகளை கைவிட்டு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு அவர்கள் வருவது இயலாததாக உள்ளது என்றும் மம்தா பானர்ஜி சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நடைமுறையை தேர்தல் ஆணையம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தவறினால் அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமக்களுக்கு ஏற்படும் விளைவுகள் மீள முடியாத அளவுக்கு இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நெருக்கடி காரணமாகவும் தண்டனைக்கு பயந்தும் பிஎல்ஓக்கள் தவறான உள்ளீடுகளை தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் உண்மையான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிக்கப்படும் அபாயம் உள்ளதால் மேற்கு வங்கத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் செல்வி மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது தீர்ப்பு அல்ல, கருத்து மட்டும்தான் என்று மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் நியமனம் உட்பட தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் கிடப்பில் வைத்தது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இதில் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க ஆளுநருக்கு 1 மாதமும் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதங்களும் காலக்கெடு விதித்தது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 14 முக்கிய கேள்விகளை எழுப்பியிருந்தார். வழக்காக இதனை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் உரிய காலக்கெடுவுக்குள் முடிவு எடுக்க உத்தரவிட முடியாது என நேற்று தெரிவித்துள்ளது. எனினும் ஒரு மசோதா மீது காரணமே இல்லாமல் நீண்ட காலத்திற்கு எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் போட ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் அதை நீதிமன்றங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்றும் அரசியல் சாசன அமர்வு தெரிவித்தது. இதனிடையே உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியது தீர்ப்போ உத்தரவோ அல்ல என்றும் கருத்து மட்டும்தான் என்றும் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான திரு வில்சன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு பெற்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய கருத்து பாதிக்காது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். பேராகிராஃப் 26 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்பு ஏப்ரல் 2025 இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு நாங்கள் கொடுக்குற இந்த ஒப்பீனியன் இன்னைக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது. உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கள் தங்களுக்கே சாதகமாக உள்ளது என்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது என்றும் திரு வில்சன் கூறினார். மசோதா விவகாரத்தில் ஆளுநர் தவறு செய்தால் மீண்டும் நீதிமன்றத்திற்கு செல்வோம் எனவும் அவர் தெரிவித்தார்.
இதனிடையே உச்சநீதிமன்றம் அளித்துள்ள கருத்துக்கள் வருத்தமளிப்பதாகவும் அதிர்ச்சியாக உள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு MA பேபி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கருத்து பிற்போக்குத்தனமானது என்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் விமர்சித்துள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்தை மத்திய அரசு அழிப்பதை நீதிமன்றமும் அலட்சியமாக அனுமதிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 10,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைக்க பெங்களூரு நிறுவனத்துடன் அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. கல்வி, மருத்துவம், தொழில் உட்பட பல்வேறு துறைகளில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் கைடன்ஸ் TN உலகளாவிய திறன் மையங்களை உருவாக்கும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ANSR குளோபல் நிறுவனத்துடன் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10,000 உயர் மதிப்புள்ள வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். நம்முடன் ஒப்பந்தம் செய்ய அவர்கள் எடுத்த முடிவு தமிழ்நாட்டின் தொலைநோக்கு பார்வையின் வலிமையையும் திராவிட மாடல் ஆட்சியால் ஏற்பட்ட நம்பிக்கையையும் காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உலகின் மிகவும் துடிப்பான உலகளாவிய திறன் மையங்களின் இருப்பிடமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் அதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் திரு TRB ராஜா கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள தலைசிறந்த உலகளாவிய திறன் மையங்களுடன் நடைபெற்ற வட்டமேசை விவாதத்தின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம், வாகனம், BFSI, பொறியியல், விண்வெளி மற்றும் சில்லறை விற்பனை நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ANSR நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி லலித் அஹூஜா இந்த ஒப்பந்தம் குறித்து கூறும்போது, வலுவான திறமை, உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு, முற்போக்கான நிர்வாகம் மற்றும் செழிப்பான புத்தாக்க சூழல் ஆகியவற்றுடன் உலகிலேயே மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த GCC இலக்கு மாநிலமாக மாற தேவையான அனைத்து அம்சங்களையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது என பாராட்டு தெரிவித்தார். ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை ரிலையன்ஸ் நிறுவனம் நிறுத்தியுள்ளது. ரஷ்யாவில் இருந்து விற்கப்படும் கச்சா எண்ணெயில் பாதிக்கு மேல் இறக்குமதி செய்த ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலையில் அதனை சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்று வந்தது. ரஷ்யாவில் உள்ள பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட், லூகோயில் ஆகியவற்றுக்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி அமெரிக்கா தடை விதித்ததால் ரோஸ்நெஃப்ட் நிறுவனத்தில் இருந்து நாள்தோறும் 5 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வந்த ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சிக்கல் எழுந்தது. மேலும் ரஷ்ய கச்சா எண்ணெயில் இருந்து தயாரிக்கப்படும் எரிபொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் வரும் 21 முதல் இந்த தடை அமலுக்கு வருவதாகவும் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஜாம் நகர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நேற்று முதல் நிறுத்திவிட்டதாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ரஷ்யா அல்லாத நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை மட்டுமே சுத்திகரிக்க உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா படிப்படியாக குறைக்கும் என பிரதமர் திரு மோடி உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த பட்டய கணக்காளர்களை மட்டுமே வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிபந்தனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ITAT எனப்படும் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் கணக்காளர் உறுப்பினர்களாக நியமிக்க பட்டய கணக்காளர்கள் 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என மத்திய அரசு நிபந்தனை விதித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மெட்ராஸ் பார் அசோசியேஷன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆகியவை உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்தன. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு BR கவாய், நீதிபதிகள் திரு வினோத் சந்திரன், திரு பிரசன்னா B வராலே ஆகியோர் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் உறுப்பினராக பட்டய கணக்காளராக 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அரசியல் அமைப்புக்கு விரோதமானது என்று கூறினர். இதனை அனுமதித்தால் 60 வயதில்தான் ஒருவர் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் உறுப்பினராக தகுதி பெற முடியும் என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மத்திய அரசின் நிபந்தனையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். திருவண்ணாமலை மலை சரிவிலும் நீர்நிலைகளிலும் ஆக்கிரமித்துள்ளவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாமரைக்கேணி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் மலையில் உள்ள ஓடைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றக் கோரி வழக்கறிஞர் யானை திரு ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது திருவண்ணாமலையில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் மலை சரிவுகளை ஆக்கிரமித்துள்ள 300 பேரை அப்புறப்படுத்துவது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது வாதிட்ட மனுதாரர் கடந்த விசாரணையின் போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உரிமமோ குத்தகையோ என எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் ஏன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர். திருவண்ணாமலை மலை சரிவிலும் நீர்நிலைகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்க தவறினால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தையை மீட்ட காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். பவானி மீன் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் தனது வீட்டில் குழந்தைகளை விற்பனை செய்து வருவதாக குழந்தை உதவி மையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த ரகசிய தகவலை காவல்துறையினருடன் பகிர்ந்த உதவி மைய ஊழியர்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளை மீட்க முயற்சி மேற்கொண்டனர். இதையடுத்து காவல்துறையினரின் உதவியோடு கடத்தல் நடைபெற்ற இடத்திற்கு அவர்கள் சென்றனர். அங்கு குழந்தைகள் உதவி மைய ஊழியர்கள் நடத்திய சோதனையில் பிறந்து 10 நாட்களே ஆன பெண் குழந்தை ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர். அதனை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த போலீசார் குழந்தை விற்பனையில் ஈடுபட முயன்ற பிரவீன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிரவீன்குமாரிடம் குழந்தையை கொடுத்தவர்கள் யார், எங்கிருந்து குழந்தை கடத்தி வரப்பட்டது என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பவாரியா கொள்ளை கும்பல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் கொள்ளையர்களை மீண்டும் பிடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று டிஜிபிக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ஜாங்கிட் கடிதம் எழுதியுள்ளார். 2005ஆம் ஆண்டு அதிமுக MLA சுதர்சனத்தை பவாரியா கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்றுவிட்டு வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த வழக்கை விசாரித்த அப்போதைய IG திரு ஜாங்கிட் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களை சேர்ந்த பவாரியா கொள்ளையர்களை கைது செய்தார். சிலர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இதையடுத்து 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவரது சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவாகிவிட்டனர். கைது செய்யப்பட்ட ஓம் பிரகாஷ் உள்பட 2 சிறையிலேயே இறந்துவிட்டனர். மீதமுள்ள ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயல்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு ஆப்ரஹாம் லிங்கன் முன்பு விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் ஜெகதீஷ் உள்பட 4 பேருக்கு எதிரான இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே ஜாமீன் பெற்று தலைமறைவாக உள்ள பவாரியா கொள்ளையர்களை பிடித்து மீண்டும் தண்டனை வழங்க வேண்டும் என்று டிஜிபிக்கு திரு ஜாங்கிட் கடிதம் எழுதியுள்ளார். கொள்ளையர்களுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அது நிலுவையில் உள்ளதாக கூறியுள்ள அவர் CBCID போலீசார் மேற்பார்வையில் சிறப்பு படை அமைத்து தலைமறைவானவர்களை மீண்டும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானல் அருகே முக்கிய சாலைகளில் சுற்றித் திரிந்த காட்டெருமைகளால் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து முடங்கியது. வனப்பகுதியிலிருந்து அடிக்கடி ஊருக்குள் வரும் காட்டெருமைகளால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். நேற்று நாயுடுபுரம், வில்பட்டி, அட்வம்பட்டி, பள்ளங்கி ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையில் 20க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் அதன் கன்றுகளுடன் வலம் வந்தன. ஆங்காங்கே காட்டெருமைகள் சாலையை மறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காட்டெருமைகளின் அட்டகாசத்தால் டெப்போ பிரதான சாலையின் 2 பக்கங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சாலைகளில் சுற்றித் திரிந்த காட்டெருமைகளை விரட்டியடித்தனர். வனப்பகுதிகளிலிருந்து வெளியே வரும் விலங்குகள் மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றன. எனவே வன விலங்குகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஹொசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்த யானை கூட்டம் மீண்டும் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள ஊடேதுர்கம் வனப்பகுதியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட யானைகள் விளைநிலங்களுக்கு அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தது. அதனை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டினர். யானைகள் கெலமங்கலம் உத்தனப்பள்ளி சாலையை கடந்து சென்றபோது அனுசோனை, ஒன்னுகுருக்கி, ஜெக்கேரி பகுதி கிராம மக்கள் தடுத்து விரட்டியதால் மீண்டும் சாணமாவு வனப்பகுதிக்கே திரும்பினர். இதையடுத்து யானை கூட்டத்தை கண்காணித்து வந்த வனத்துறையினர் மீண்டும் நேற்று மாலை சாணமாவு வனப்பகுதியில் இருந்து பட்டாசுகள் வெடித்து விரட்டினர்.
யானைகள் கெலமங்கலம் உத்தனப்பள்ளி சாலையை கடக்கும்போது இரு புறங்களிலும் வாகனங்களை நிறுத்தியும் பொதுமக்களை கட்டுப்படுத்தியும் சாலையை கடக்க வனத்துறையினர் உதவினர். இதையடுத்து அனைத்து யானைகளும் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள வனப்பகுதிக்கு சென்றதால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ளதை அடுத்து திருவாரூர், சீர்காழி உட்பட மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவும் சூழலில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு நெருங்கி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல் ஆணையத்திடம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியது தீர்ப்பு அல்ல, கருத்து மட்டும்தான் என்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10,000 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைக்க பெங்களூரு நிறுவனத்துடன் அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.